அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பல விசேஷங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். கோடியில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மே மாதத்தின் 15ஆம் தேதி வைகாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறதே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் தான். பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் பணவசியத்திற்கான பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதிலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்குரிய எண் சேர்க்கையும் வருது. அதாவது 15ன்னு தேதி இருக்கு இல்லையா, இதில் வர 1 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ங்கிற நம்பர் கிடைக்கும். 6ங்கிற எண் சுக்கிரனுக்கு உரியது. வைகாசி மாதத்தின் முதல் தேதியே சுக்கிரனுக்கு உரிய இந்த எண்ணில் வருது ரொம்ப விசேஷம். மாதம் முழுக்க பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய 369 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் இங்கே ஓப்பன் ஆகி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 55 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் ஓப்பன் ஆகி இருக்குது. அடுத்தது 33 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் இருக்குது. அதே போல் நினச்சதை நடத்தி தரக்கூடிய, கேட்ட பணத்தை உடனடியாக கொடுக்கக்கூடிய கிரீன் தாராவுக்குரிய ஏஞ்சல் நம்பரான 517 அப்படிங்கிறதுக்கான சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. மேலும் இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் இருக்குது. இத்தனை சிறப்புகளும் இந்த ஒரே நாளில் சேர்ந்திருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த குளியல் முறையை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ பயன்படுத்தினீங்கன்னாலும் அற்புதமான பணவரவு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏற்படும். அதே போல் அதில் ஒரு குறிப்பிட்ட 2 பொருளை வாங்கி பூஜை அறையில் வச்சு பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த பொருளையும் இன்று இரவுக்குள்ளே நீங்கள் வாங்கிறது சிறப்பு. அடுத்து இன்று ஒரு முறையாவது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வரி மந்திரம் குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்தது கருந்துளசி இலை 1 கிடச்சிச்சினாலும் அதை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அபரிமிதமான செல்வம் சேரும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக இந்த நாளில் இரவுக்குள்ளே கையில் ஒரு நம்பரை நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னாவே போதும், கத்தையாக பணம் சேரும், நினச்சது எல்லாமே நடக்கும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்தது பணவசிய நேரம் 2 நேரம் சொல்லியிருந்தேங்க. அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி ஒரே ஒரு ஏலக்காயை நான் சொன்ன முறையில் நீங்கள் வச்சிங்க அப்படிங்கும்போது மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு தட்டுப்பாடுமே ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையில் பணம் சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பார்த்து பலனடைங்க. எண்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வீடியோஸ் தான் டிஸ்பிளே ஆகும். மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி 1 மேலும் இத்தனை சிறப்புகளும் இருக்குது இல்லையா, அந்த ஏஞ்சல் நம்பர் சேர்க்கையெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்திக்கும் விதமாக தான் இருக்க போகுது. பணவரவுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை, சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் காலையில் பதிவிலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது 6 மணி 18 நிமிஷத்துலேருந்து இரவு 7 மணிக்கு இடையே உள்ள அந்த 42 நிமிஷம் அப்படின்ட்டு அந்த 42 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் தவறு விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது மாலை 5 மணியிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான டைமிங்கு. ஒருவேளை நான் சொன்ன அந்த டைமிங் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வசதிப்படுதோ அந்த ஒரு டைமை சூஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் தேவைப்படுது. ஏன் 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ங்கிற எண்ணை பணவரவை அதிகப்படுத்தி தரும். மேலும் இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு நாணயமாக கருதப்படுது. இன்றைக்கி குபேரருக்குரிய வியாழக்கிழமை நாளாகவும் இருக்கிறதுனால தான் இந்த 5 ரூபாயை நம்ம எடுத்துக்கிறோம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவி
ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது. இது கூட ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூளை நீங்கள் இப்படி தூளாக எடுத்துக்காமல் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறது சிறப்பு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூளை எடுத்துகிட்டு அது கூட வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. அது இல்லை அப்படிங்கும்போது தண்ணீரையும் நீங்கள் ஒரு 2 சொட்டு வந்து கலந்துக்கலாம். மொத்தத்தில் இதை கொஞ்சம் நீங்கள் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா இந்த 5 ரூபாய் நாணயம், இந்த 5 ரூபாய் நாணயத்தில் இந்த மஞ்சளை வந்துட்டு நீங்கள் தொட்டு நான் சொல்லக்கூடிய இந்த குபேரருடைய நம்பரை இந்த 5 ரூபாய் மேலே வந்துட்டு நீங்கள் எழுதணும். அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். 54479595 5447959 இந்த நம்பரை வந்து எழுதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த நம்பரை எப்படி எழுதுறது, இப்படி விரலால் தொட்டு இப்படி எழுதும்போது அது வந்து சரியாக அச்சு விழுகாது, மேலும் நீங்கள் சொன்ன அதே லைனில் இந்த சின்ன காசில் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து யோசிக்க வேணாம். ஜஸ்ட்டு வந்து மஞ்சள் தூளை தொடறீங்க. இது இப்படி தொடறதும் கூட உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி தொட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த காசில் கேப் கிடைக்குது இல்லையா அந்த இடத்துல எல்லாம் எழுதுங்க. 54479559ன்ட்டு நீங்கள் 2 3 அப்படி மடித்து கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். மொத்தத்தில் குபேரருக்குரிய காசில் குபேரருக்குரிய இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எழுதணும். அதை வந்து இந்த மஞ்சள் தூளை பயன்படுத்தி எழுதும்போது இன்னும் நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா இது குருவுக்குரிய நாள் இல்லையா, அவருக்குரிய பொருள்னு பார்க்கும்போது இந்த மஞ்சள் தூள். அடுத்தது இந்த மஞ்சள் தூளை இன்னும் கொஞ்சம் நீங்கள் தொட்டு உங்களுடைய இடது கையினுடைய அந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள அந்த குருமேட்டு பகுதி, இப்போ காலையில் கூட வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன், அங்கே வந்து ஒரு நம்பர் எழுத சொல்லி, இப்போ நீங்கள் அந்த மாதிரி எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல இந்த மஞ்சள் தூளை நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது. இப்போ காசில் நம்பர் எழுதுறீங்க, விரலில் வந்துட்டு இந்த இடத்துல அந்த குருமேட்டு பகுதியில் இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவதாக க்ரீன் கலர் பேனை எடுத்துக்க சொன்னோம் இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு இதே நம்பரை அந்த 544795 அப்படிங்கிற குபேரருக்குரிய நம்பரை வந்து இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 2 முறையுமே பயன்படுத்துறது வந்து சிறப்பு. இப்படி எழுதுறதோட மட்டும் நம்மளுடைய வேலை முடிஞ்சிடாதுங்க. இப்போ நம்மக்கிட்ட பணம் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது மணி அஃபர்மேஷன் சொல்லணும், இல்லைனா ஸ்விட்ச் வேர்டு வந்து சொல்லணும். ஏற்கனவே காலையில் பதிவிலேயே 2 ஸ்விட்ச் வேர்டு வந்து சொல்லியிருந்தேன். கவுண்ட் மணி, மணி ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். அல்லது மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லலாம். என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது, 4 திசைகளிலிருந்தும் என்னை பணம் தேடி வந்து கொண்டே இருக்கிறது, தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது, என் வீட்டில் செல்வம் அல்ல குறையாமல் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவான மணி அஃபர்மேஷனை சொல்லணும். சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இப்படி பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் அந்த நம்பர் எழுதிட்டோம் அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது. மைண்டுக்குள்ளே இப்படி பாசிட்டிவாக கொண்டு வரணும். அதுதான் இங்கே நமக்கு வேலை செய்யும். சரி, இப்போ அந்த 5 ரூபாயை பரிகாரத்துக்கு பயன்படுத்தினீங்க இல்லையா, அந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம், பீரோவில் வச்சுக்கலாம், பணம் எங்கே வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இதை குறைஞ்சபட்சம் 1 வாரம் வரைக்குமாவது நீங்கள் செலவு செய்யாமல் பார்த்துக்கோங்க. அதாவது அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்குமாவது நீங்கள் செலவு செய்யாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இது ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.